மண்ணிலிருந்து குடம் உண்டாவது போல் வித்திலிருந்து தானே மரம் உண்டாகிறது. அப்ப பகவான் தான் உலகனைத்துக்கும் வித்து, விதை என்று சொன்னால் உபாதான காரணம் என்று ஆயிற்று. தான் ஓர் வித்து, தனி வித்து. இந்த ரெண்டு சொற்கள் எதற்கு? வித்துன்னு சொன்னா காரணம்னு எடுத்து, தான் வித்து, ஓர் வித்து, தனி வித்து என்று மூன்று வகையாக சொல்கிறார். எதற்கென்றால் அவனேதான் உபாதான காரணம், அவனேதான் நிமித்த காரணம், அவனேதான் சககாரி காரணம் என்று மூன்றையும் குறிப்பிடுவதற்காக. அப்ப மாயோன் பகவான் ஸ்ரீமன் நாராயணன். அப்ப மாயோன் பகவான் ஸ்ரீமன் நாராயணன், பரவாசுதேவனான பகவான். தானோர் உருவே தனிவித்தாய் தன்னில் மூவர் முதலாய வானோர் பலரும் முனிவரும் மத்தும் மத்தும் முத்துமாய் தானோர் பெருநீர் தன்னுள்ளே தோன்னி அதனுள் கண்வளரும் வானோர் பெருமான் மாமாயன் வைகுந்தன் எம்பெருமானே என்று ஆழ்வாருடைய பாசுரம். மாமாயன் என்று ஆழ்வாரே அதே பாசுரத்தில் குறிப்பிடுகிறார். பரவாசுதேவன் வைகுந்தன் இருக்காரே, வைகுண்டநாதனான பரவாசுதேவன் என்ன செய்கிறார்? சிருஷ்டியை செய்கிறார். தானே உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் சககாரி காரணமாகவும் இருந்து உலகத்தை படைக்கிறார். அதுதான் அவருடைய மாயம். அப்ப வானோர் பெருமான் மாமாயன் வைகுந்தன் பரவாசுதேவன் தான் மாயையை செய்பவர். அவர் செய்யக்கூடிய தவம் எத்தனை நாட்கள் ஜீவாத்மாக்கள் திருந்தாமல் போனாலும் உற்சாகத்தை இழக்காமல் மறுபடியும் மறுபடியும் சிருஷ்டிக்கிறார். இது பரவாசுதேவனான மாயோனுடைய தவம். அடுத்தது வியூக வாசுதேவர். சுலபமான ஒரு நிலை. வியூகம் என்றால் பார்க்கடலில் சயனிக்கிறாரோ இல்லையோ, அவர் என்ன தவம் செய்கிறார்? அவரை மாயோன் என்று சொல்லலாமா என்றால் இப்பவே பார்த்தோமே, அதனுள் கண்வளரும் வானோர் பெருமான் மாமாயன். ஒரு நீரை படைத்து அந்த நீரிலே தானே சென்று ஆதிசேஷன் பேரில் சயனிக்கிறாரோ இல்லையோ, அந்த க்ஷீராப்தியில் பார்க்கடலில் தான் சயனித்து இருக்கிறார். ஆகையால் கண்வளரும் மாமாயன், அங்கு உறங்கிக் கொண்டிருக்கிற பெரிய மாயத்தை செய்பவர். என்ன மாயம் செய்கிறார், என்ன தவம் செய்கிறார் என்றால், தவம் என்றால் ஏதோ ஒரு விஷயத்தில் உறுதியோடு இருத்தல்னு பார்த்தோமோ இல்லையோ. கண்ணன் தெரிவிக்கிறார், யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் சிருஜாம்யஹம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. கண்ணனுடைய வாக்கியம் இல்லையோ. அப்ப எத்தனையோ அவதாரங்களை பகவான் செய்கிறார். அந்த அவதாரங்களுக்கெல்லாம் மூலம் என்ன என்று பார்த்தால் இந்த வியூக பகவான் தான். வியூகம் என்பவர் க்ஷீராப்தியில் பகவான் சயனித்துக் கொண்டிருக்கிறாரோ இல்லையோ, அங்குதான் தேவர்கள் அனைவரும் சென்று பிரார்த்திப்பார்கள். அதற்கு பேர் சொல்லும் பொழுது கூப்பீடு கேட்கும் இடம் என்றே ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். ஒவ்வொரு ஸ்தலத்துக்கு ஒரு பெயர் உண்டு. ஸ்ரீவைகுண்டத்துக்கு பாட்டு கேட்கும் இடம். நித்தியசூரிகள் எல்லாம் பகவானை பற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பார்கள். அதை ஆனந்தமாக கேட்டுக்கொண்டு பகவான் இருப்பார். அப்ப பாட்டு கேட்கும் இடம்னு ஸ்ரீவைகுண்டத்துக்கு பெயர். இந்த க்ஷீராப்திக்கு என்ன பெயர் என்றால் கூப்பீடு கேட்கும் இடம். கூப்பீடுனால் யாராவது ஒரு வருஷத்துக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டால் உடனே ஒரு காப்பாற்றுவதற்கு ரக்ஷகனை அழைக்க வேண்டுமோ இல்லையோ, அழைத்தால் அது கேட்கும் தூரத்தில் அவர் இருக்க வேண்டுமே. அவர் பரவாசுதேவனாக ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்தால் இப்போ தேவேந்திரனுக்கு ஒரு கஷ்டம். அந்த மகாபலியானவன் அவனுடைய ராஜ்யத்தை எல்லாம் பறித்து கொண்டு போய்விட்டான். திரும்ப பெற வேண்டும் என்றால் எங்கு போய் பிரார்த்திப்பது? பரவாசுதேவனை இவர்களால் பார்க்கவே முடியாது, ஸ்ரீவைகுண்டத்துக்கு போக முடியாது. அப்ப அவர்கள் எங்கு வருவது? ராவணனாலே தொல்லை என்றால் எங்கு வருவது? ஒரு கம்சனாலே துரியோதனாலே கஷ்டம் ஏற்படுகிறது என்றால் எங்கு வருவது? அதற்கு தான் இந்த வியூகமூர்த்தியாக பகவான் இருக்கிறார். தேவர்கள் அனைவரும் சென்று தங்களை காக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கும் இடம்தான் இந்த வியூகமூர்த்தி. அங்கிருந்துதான் அவதாரங்கள் அனைத்துமே ஏற்படுகின்றன. பகவான் தோன்றுகிறார்னால் அந்த அனிருத்தன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன், வாசுதேவன் என்று 4 நிலைகளை சொல்லுவார்கள். அந்த அனிருத்தன் என்கிற நிலையிலிருந்துதான் ராமன் தோன்றுகிறார், கண்ணன் தோன்றுகிறார், வராகன் தோன்றுகிறார், வாமனன் தோன்றுகிறார், அனைவரும் தோன்றுகிறார்கள். ஆகையால் நேர சொல்லும் பொழுது பகவான் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து புறப்பட்டு க்ஷீராப்திக்கு வந்தார். ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹ நாகபர்யங்க முத்ஸ்ருஜ்ய ஹியாகதோ மதுராம் புரீம் என்று புராணம் தெரிவிக்கிறது. பகவான் மதுரை பட்டணத்தில் கண்ணனாக அவதரித்தாரோ இல்லையோ, எங்கிருந்து வந்தார்? ஏஷ நாராயணஹா ஸ்ரீமான், ஸ்ரீவைகுண்டத்தில் நாராயணனாக இருந்தாரே, அங்கிருந்து க்ஷீரார்ணவ நிகேதனஹா, க்ஷீர அர்ணவம் என்றால் பார்க்கடல்,
பார்க்கடலில் சயனித்துக் கொண்டிருந்தாரா? அங்கிருந்து தன்னுடைய படுக்கையை சுருட்டி கொண்டு புறப்பட்டு மதுரைக்கு வந்து பிறந்தார் என்று புராணம் தெரிவிக்கிறது. அப்ப இந்த க்ஷீராப்தியில் இருக்கும் வியூகமூர்த்தி தான் அவதாரங்கள் அனைத்துக்கும் மூலமாக இருக்கிறார். அவர் பண்ணக்கூடிய விரதம் என்ன, அவருடைய நிஷ்டை தபஸ் என்ன என்றால், யார் என்னை அழைத்தாலும் ஓடிச் சென்று காப்பேன். யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத என்றால், தர்மத்துக்கு தலைகுனிவு ஏற்பட்டால் நான் வருவேன். இதை பரவாசுதேவன் சொல்லவில்லை, பக்கத்தில் இருக்கிற அர்ச்சாமூர்த்தி சொல்லவில்லை. அவர் ஒண்ணுமே பண்ண மாட்டாரே. அர்ச்சாமூர்த்தியை நாம் பார்த்து இங்கிருந்து இங்கு நகர்த்தி ஏழை பண்ணால்தான் உண்டு. கஷ்டம் வருதுன்னா அவர் போர் தொடுக்க போறாரா? அப்ப அர்ச்சாமூர்த்தியோ அந்தர்யாமியோ பரவாசுதேவனோ ஒரு கஷ்டம் என்று யாராவது அழைத்தால் வந்து அவதாரம் செய்ய மாட்டார்கள். அதை நான் செய்கிறேன்னு சொன்னவர் அனிருத்தனான வியூகமூர்த்தி தானே. அதுதான் அவருடைய தவம். அதில் அவருக்கு என்ன மாயம்? பகவான் சிருஷ்டிக்கிறாரோ இல்லையோ, அந்த பார்க்கடலில் இருக்கும் பகவானுடைய உந்தி நாபியிலிருந்து தான் தாமரை தோன்றி அதிலே பிரம்மா தோன்றுகிறார். ஆழ்வார் தெரிவிக்கும் பொழுது, மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத் தரவினணையான் அந்தி போல் நிறத்து ஆடையும் அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில் உந்தி என்று தெரிவிக்கிறார். அயன், அயன் என்றால் பிரம்மா, அஜன் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் தெரிவிப்பார்கள். தமிழில் சொன்னால் அயன் என்று பொருள் வரும். அப்ப அயனை படைத்ததோர் எழில் உந்தி, இதுதான் வியூகமூர்த்தியினுடைய மாயம். வியூகமூர்த்தி பண்ற காரியம் ரெண்டு. ஒன்னு, தன்னுடைய நாபியில் பிரமனான நான்முகனை படைக்கிறார். ரெண்டு, யாரெல்லாம் ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்களோ ஓடி சென்று காக்கிறார். அப்ப காத்தல் என்பதுதான் அவருடைய தவம். அப்பொழுது அவரை மாயோன் என்று எப்படி சொல்லலாம்? அவர் செய்யும் மாயம் என்ன என்றால், சம்ஸ்கிருதத்தில் பொதுவாக சொல்லுவதுண்டு, பிரசவாந்தஞ்ச யௌவனம் என்று தெரிவிப்பார்கள். ஒரு பெண்ணுக்கு யௌவனம், இளமை பிராயம் எதுவரைக்கும் இருக்குன்னால் பிரசவத்தின் வரைதான் இளமை பிராயம் இருக்கும் என்று சாஸ்திரம் தெரிவிக்கிறது. அப்ப பிரசவிக்க ஒரு குழந்தை, 2 குழந்தை, 3 குழந்தை பிறந்ததுனால் அவருடைய யௌவனம், இளமை பிராயம், இளமைத்தன்மைங்கிறது குறையுமோ இல்லையோ. பிரசவாந்தஞ்ச யௌவனம், அப்ப அழகும் இளமையும் பிரசவமாக குறையும் என்று சாஸ்திரம் தெரிவிக்கிறது. ஆனால் பகவானை பத்தி இங்கு ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார்? அயனை படைத்ததோர் எழில் உந்தி. எழில்னால் அழகான உந்தி. பகவானோட வயிறு பிரசவம் செய்ததோ இல்லையோ, பிரம்மாவை பிரசவித்ததோ இல்லையோ, பிரசவம் முடிஞ்ச உடனே வயர் கொஞ்சம் சுருக்கங்கள் பார்க்க முடியாம அசிங்கமாக இருக்குமானால், அப்படியெல்லாம் அல்ல. எழில் உந்தி. உலகத்தாருக்கு வேணால் வயிற்றில் சுருக்கங்கள் வரும், யௌவனம் குறையும், அழகு குறையும்னு சொல்லலாமே தவிர, பகவானுக்கு தான் எத்தனை முறை படைத்தாலும் அழகு குறையாமல் இருக்கிறார். அதுதான் அவருடைய மாயை. உலகத்தில் இருக்கும் வழக்குக்கு உட்படாதவராக இருக்கிறாரே. அப்ப அந்த க்ஷீராப்திநாதனான வியூகமூர்த்தி மாயோன், மாயம் செய்கிறார். எத்தனை முறை படைத்தாலும் தன்னுடைய பெருமை குன்றாதவராக இருக்கிறார். அவர் செய்யும் தவம், எப்போதெல்லாம் ஒருவர் காப்பாற்ற வேண்டும் என்று அழைக்கிறாரோ ஓடி காக்கிறார். இது 2வது நிலை. அடுத்து பரம், வியூகம், விபவம், அவதாரங்களை செய்கிறாரே. அந்த அவதாரங்களிலும் அவர் தவத்தை செய்கிறார். என்ன தவம் என்றால், எப்படியாவது மனிதர்களுக்கு மனதை மாற்றிவிட வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் பல இடங்களில் பார்த்தால் எத்தனையோ பேரை மாற்ற முயற்சி செய்கிறார். ஆனால் மாற்ற முடிவதில்லை. அர்ஜுனனுக்கு கீதை முழுவதையும் உபதேசித்தார். ஆனால் கடைசியில் அர்ஜுனன் பகவான் கண்ணனுடைய திருவடிகளை சரணமாக பற்றினார் என்று ஒரு வார்த்தை மகாபாரதத்தில் எங்கேயும் கிடையாது. கடைசியில் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்றுதான் அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஆகையால் பகவான் அவதாரம் செய்து என்ன செய்ய பார்க்கிறார், என்ன தவத்தை செய்கிறார், அவளுடைய செயல் எப்படி தவமாக ஆகிறது என்றால், இந்த உலகத்தில் பிறந்தார், ராமனாக பிறந்தார், எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்தார். கண்ணனாக பிறந்தார், எத்தனையோ துன்பங்களை அனுபவித்தார். இந்த நாட்டில் பிறந்து மனுஷர்க்கா படாதன பட்டு என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். பகவான் மனுஷனாக இந்த நாட்டிலே பிறந்தான். பிறந்து மனுஷர்க்கா, மனிதர்களுக்காக படாதன பட்டு. பகவானுக்கு பொதுவாக எந்த கஷ்டங்களுமே வராது. ஸ்ரீவைகுண்டத்தில் சௌக்கியமாக இருக்கிறார். ஆனால் மனிதர்களுக்கு நல்ல புத்தி புகட்ட வேண்டும் என்பதற்காக இயற்கையாக தான் அனுபவிக்க தேவையில்லாத கஷ்டங்களை கூட இந்த உலகத்தில் பிறந்து அனுபவித்தார் என்று பொதுவாக இதற்கு அர்த்தம் தோன்றும். நாட்டில் பிறந்து, இந்த நாட்டிலே பூமியிலே மனிதனாக பிறந்து மனுஷர்க்கா, மனிதர்களின் நன்மைக்காக படாதன பட்டு, தான் பட தேவையில்லாத துன்பங்களை எல்லாம் பகவான் பட்டான். அப்ப இது தவமோ இல்லையோ?
தான் மக்களை திருத்த வேண்டும். மர்த்தியாவதாரஸ்து இக மர்த்திய சிக்ஷணம். ஒரு ராவணனை கொல்வதற்காக ராமாவதாரம் அல்ல, துரியோதனனையும் கம்சனையும் கொல்வதற்காக கிருஷ்ணாவதாரம் அல்ல. அப்ப எதற்கு என்றால், சாஸ்திரத்தில் என்னவெல்லாம் உபதேசிக்கப்பட்டதோ அதை கடைப்பிடித்து முன்னோடியாக நடந்து காட்டணும் இல்லையோ. ராமன் பிறந்தார், தந்தை சொன்னால் மீறாமல் மகன் நடக்க வேண்டும். புஸ்தகத்தில் இருந்தா போராது, ராமனாக நடத்தி காட்டினார். ஒரு நண்பனிடத்தில் நண்பன் எப்படி நடக்க வேண்டும், சுக்ரீவனிடத்தில் நடந்து காட்டினார். ஒரு சரணாகதனிடத்தில் சரண்யன் எப்படி நடக்க வேண்டும், விபீஷணனை ஏற்றுக்கொண்ட பொழுது காட்டினார். அண்ணனிடத்தில் தம்பி எப்படி நடக்க வேண்டும், லக்ஷ்மணன் காட்டி கொடுத்தார். அதே போல ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒவ்வொரு சிக்ஷணத்தை செய்தார்களோ இல்லையோ. ஆகையால் மர்த்திய சிக்ஷணம், மனிதர்களுக்கு நல்லதை சொல்வதற்காகத்தான் பகவான் பிறக்கிறான். அப்படி பிறந்து தனக்கு பட வேண்டாத துன்பங்களை எல்லாம் பகவான் அனுபவிக்கிறான். இன்னொரு வகையில் பார்த்தால், நாட்டில் பிறந்து மனுஷர்க்கா படாதன பட்டு என்றால் இந்த நாட்டிலே பகவான் அவதரித்தாரா? தான் பட தேவையில்லாத கஷ்டங்களை பட்டார் என்று மட்டும் பொருள் அல்ல. இந்த உலகில் மனிதர்களே கூட படாத சிரமங்களை எல்லாம் பகவான் பட்டார். ராஜ்யாது பிரம்சா வனே வாசகா சீதா நஷ்டா ஹதோ த்விஜஹா என்று ராமனே தெரிவிக்கிறார். என்னுடைய தந்தை தசரதன், அவரிடத்தில் மிகுந்த ஆசை எனக்கு உண்டு, அவரோட சேர்ந்து இருக்கலாம் நினைச்சேன். ஆனால் உனக்கு ராஜ்யம் கிடையாது, காட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டா. நம்ம யாரும் அப்படி காட்டுக்கெல்லாம் அனுப்புறதா தெரியல, சௌக்கியமா வீட்டில் தான் இருக்கிறோம், அப்ப காட்டுக்கு போன்னு சொல்லிட்டா. சரி, அங்கேயான போனால் மனைவியோட ஆனந்தமாக தனியாக இருக்கலாம்னால் சீதையை ஒருவன் தூக்கி கொண்டு சென்று விட்டான். சரி, போனா போறது. ஜட்டாயு இருக்கிறார், எனக்கு பெரியப்பாவை போலே. தசரதனுக்கு நண்பராக ஜட்டாயு என்கிற கழுகு அரசன் இருந்தான். அவரோடு சேர்ந்து அவருடைய நிழலிலே இருக்கலாம்னால் அவரும் கொல்லப்பட்டார் ராவணனாலே. அப்ப நான் என்னவெல்லாம் ஆசைப்பட்டேனோ எல்லாமே என்னிடத்திலிருந்து பறிக்கப்பட்டது என்று ராமன் தெரிவிக்கிறார். ஆக நாம் படாத பாட்டை கூட பகவான் படுகிறான். துயரில் சுடரொளி தன்னுடை சோதி நின்னவண்ணம் நிற்கவே துயரில் மலியும் மனுஷர் பிறவியில் தோன்றி கண்காண வந்து. பகவான் இயற்கையாக ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறார். அவருடைய உருவத்தில் எந்த குறைகளும் கிடையாது. துயரில் சுடர் ஒளி தன்னுடை சோதி, ஒளி பொருந்தியதாக குற்றங்களற்றதான அழகான திருமேனி அவருக்கு ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ளது. அதே போன்ற ஒரு திருமேனியோடு துயரில் மலியும் மனுஷர் பிறவியில் தோன்றி. மனித பிறவி எப்படிப்பட்டது? துன்பத்தையே இயற்கையாக கொண்ட பிறவி. வளர்ந்து கொண்டே செல்கின்றன துன்பங்கள். துயரில் மலியும் மனுஷர் பிறவியில் தோன்றி கண்காண வந்து. அவரை பொதுவாக காணவே முடியாது, ஆனால் அனைவரும் காணும்படிக்கு. இப்ப இங்க கண்ணன் அமர்ந்திருந்தார் என்றால் எல்லாரும் கண்ணுக்கு பட்டிருப்பாரு. அப்படி வந்தார். பொதுவாக காணவே முடியாது, ஆனால் தன்னுடைய எளிமையாலே வந்து அவர் அவதரித்தார். தோன்றி கண்காண வந்து துயரங்கள் செய்து தன் தெய்வ நிலை உலகில் புகவைக்கும் அம்மான். மிக எளிமையானவராக நான் தூது செல்கிறேன், சாரதியாக இருக்கிறேன், உங்களுக்கு எப்ப அழைத்தாலும் ஓடி வந்து உதவி புரிகிறேன். இப்படி எளிமையெல்லாம் காட்டிட்டு இருந்தாரா? திடீர்னு வாய்ப்பு கிடைத்தது. 11வது அத்தியாயம் கீதையிலே தன்னுடைய விஸ்வரூபத்தையே காட்டினார். இவ்வளவு எளியவன்கிறதுக்காக சாதாரண மனிதன் என்று நினைத்து விடாதே. பரம்பாவம் அஜானந்தகா, நான் அவ்வளவு பெரியவன், இவ்வளவு எளியவனாக உனக்காக வந்திருக்கிறேன் என்று புரிந்துகொள் என்று கண்ணன் தெரிவித்தார். ஆகையால் அவதாரங்களை பகவான் செய்வது நமக்கு நல்லது புகட்ட வேண்டும், இவர்களை முக்தியில் ஆசையுடையவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக. ஆனால் அதுவும் பயனுள்ளதாக எப்பொழுதும் ஆவதில்லை. ஒரு ராமாவதாரத்தில் எத்தனை பேர் ராமனை சரணம் என்று அடைந்தார்கள்? ஒரு விபீஷணன் சரணம் அடைந்தார். ஹனுமான் ஒருவர் ராமனிடத்தில் மிகுந்த பக்தியோடு இருந்தார். ஆனா நான் மோட்சத்துக்கு வரமாட்டேன், இங்கேதான் இருப்பேன்னு விட்டார். அப்ப யாரோ ஒருத்தர் கிடைச்சார். அடுத்து கிருஷ்ணாவதாரம், ஒரு அக்ரூரர், ஒரு உத்தவர், குச்சேலர், இதை போல விதுரர், இவர்கள் எல்லாம் கண்ணனை அறிந்திருந்தார்கள். மற்றவர்கள் யாரும் அறியவில்லை. ஆகையால் அவர் இங்கு வந்து பகவான் அனைவரிடத்திலும் சூழ்ந்து கொண்டு நின்று நம்மை கேட்கிறாராம். நான் தான் ஆண்டான், நீங்கள் எல்லாம் எனக்கு அடிமைகள், நான் தான் பரமாத்மா, என்னை அறிந்து கொண்டு முக்திக்கு வந்து அடையுங்கோள் என்று சொன்னாலும் நாம் யாரும் கேட்பதில்லை. ஆனாலும் மனதை தளரவிடாமல் மறுபடியும் மறுபடியும் வந்து பிறக்கிறாரோ இல்லையோ, அப்ப அது அவர் செய்யக்கூடிய தவம். அந்த தவத்தின் பொழுது அவர் செய்யக்கூடிய மாயம் என்ன? தன்னுடைய பெருமை எதையுமே விட்டு கொடுப்பது கிடையாது. பகவான் ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்தால் அவருக்கு எந்த குற்றங்களும் கிடையாது. அவரே நம்ம பூமிக்கு வந்துட்டா நம்மை போன்றவர் தான் என்று நினைக்க கூடாது. அவருடைய உடல் கூட வேறு. நமக்கு நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் 5 பூதங்களால் ஆக்கப்பட்ட உடலொல்லியோ.
பகவானுக்கு அப்படி கிடையாது. ஸ்ரீவைகுண்டத்தில் அவருக்கு எப்படி திவ்யமான உடல் உண்டோ அதே போன்ற ஒரு திருமேனியோடு தான் இங்கும் பிறக்கிறார். ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்தால் அவர்தான் அனைவரையும் ஆட்சி செய்கிறார். கண்ணனாக பிறந்த போது சாதாரண இடையன், அவரால் எல்லாரையும் நியமிக்க முடியாது என்று நினைக்க முடியாது. அப்பொழுதும் அவர் சர்வேஸ்வரன், அப்பொழுதும் அவர்தான் ஜகத்தை படைத்து அழித்து காப்பவர், அப்பொழுதும் அவர்தான் அனைவருக்குள்ளும் அந்தர்யாத்மாவாக இருக்கிறார். தன்னுடைய எந்த பெருமையும் குறைய விடுவது கிடையாது. ஆனால் எளிமையோடு இங்கு வந்து பிறக்கிறார். இதுதான் அவர் செய்யக்கூடிய மாயம். கண்ணனென்கோ மாலென்கோ மாயனென்கோ வானவர் ஆதியையே என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். பொதுவாக மாயன் என்கிற சொல் மற்ற அவதாரங்களுக்கு கூட பயன்படுத்தப்படுவதில்லை. கிருஷ்ணாவதாரத்தில் தான் பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டது. ஏனால் மேன்மை எளிமை இது ரெண்டு சேராத ரெண்டு குணங்கள், ரெண்டையும் சேர்த்து காட்டினவன் பகவான் கண்ணன் ஒருவர் தான். ராமன் பிறந்தார், சக்கரவர்த்திக்கு குமாரனாக பிறந்தார். சென்று ராவணன்கிற பெரிய மகாவீரனோடு சண்டையிட்டார், தோற்கடித்தார். மறுபடியும் அயோத்திக்கு சென்று 11,000 ஆண்டுகள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணார். அவர் ரொம்ப எளிமையை காட்டினார் என்று சொல்லக்கூடிய இடங்கள் கிடையாது. ஏன் சுவாமி குஹனோடு தோழன்னு சொல்லிண்டாரே, விபீஷணனை ஏற்றுக்கொண்டாரே, சுக்ரீவனை தோழன்னு சொல்லிண்டாரே, இதெல்லாம் எளிமையோட காரியங்கள் தானே. என்னால் அங்கும் பாருங்கள், குஹன் வேடர்களுக்குள்ளே அரசன், சுக்ரீவன் வானரர்களுக்கு அரசன், விபீஷணன் ராட்சசர்களுக்கு அரசன். இவர் ராஜாவோல்லையோ எதிரணியிலையும் ராஜாவோடத்தான் கை குலுக்கினாரே தவிர அங்க எத்தனை குரங்கு இருந்திருக்கும். ஒரு ஹனுமான், நலன், நீலன் இத்தனை பேர் இருந்தாலே அவர்களோடு கைகுலுக்கி இருக்கலாம். ஆனால் நண்பன் என்று ஏற்றுக்கொண்டது அரசனான சுக்ரீவனை. அப்ப அவர் என்னத்தான் எளிமையை காட்ட பார்த்தாலும் உள்ள அந்த பரத்துவம் மேன்மை இருக்கோ இல்லையோ, அப்ப அவர்களில் தலைவன் யார் என்று பார்த்துதான் தான் சேர்ந்தார், கைகோர்த்தார். ஆனால் கண்ணன் கோபகர்கள் எத்தனை பேரோ, கோபியர்கள் எத்தனை பேரோ அனைவரோடும் தான் சம்பந்தப்பட்டிருந்தாரோ இல்லையோ, அவர்களுக்குள் தலைவர், பாண்டவர்களுக்குள் தலைவனான யுதிஷ்டரனுக்கு நான் நண்பன் என்று வைத்துக் கொள்ளவில்லை, எல்லாரையுமே உயிராக கருதினார். ஆகையால் மாயன், கண்ணன் என்கோ மால் என்கோ மாயன் என்கோ. கண்ணன்னு உன்னை சொல்லுவேனா, மால் என்றால் பைத்தியம்னு அர்த்தம். கிருஷ்ணாவதாரத்தை துல்லியமாக சொல்ல வேண்டும் என்றால் இவன் பைத்தியம்னு சொல்லலாம். தன்னை ஆசிரியத்தவர்களுக்கு நன்மையை செய்ய என்ன வேண்டுமானாலும் செய்வார். தன்னுடைய சக்கரத்தை காட்டி சூரியனை மறைக்கணுமா மறைப்பார், அமாவாசை ஒரு நாள் முன்னாடி இழுக்கணுமா இழுப்பர், அவர்களுக்காக தூது செல்ல வேண்டுமா செல்லுவர், ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு விரதம் பண்ணணுமா பண்ணுவர், தேர் ஓட்டணுமா ஓட்டுவர். தினமும் அந்த தேரிலிருந்து இறங்கி அர்ஜுனனுக்கு கை கொடுத்து அர்ஜுனன் இவருடைய தோளில் காலை வைத்து இறங்குவாராம். பண்ணணுமா அதையும் பண்றேன். எந்த அளவுக்கு சென்றாலும் என்னுடைய ஆசிரிதர்கள் பக்தர்களை ரட்சிப்பதற்கு நான் இறங்குவேன் என்று காண்பித்தார். அதனால் மால் பைத்தியம் பிடித்தவர். அப்ப கண்ணன்னு உன்னை சொல்றதா பைத்தியம்னு சொல்றதா? மாயன் என்கோ. மாயன் ஆச்சரியமான சேஷ்டிதங்களையும் குணங்களையும் உடையவன், மேன்மை எளிமை இரண்டையும் சேர்த்து காட்டியவன். சேயன் அணியன் சிறியன் மிகப்பெரியன், ஆயன் துவரைக்கோனாய் நின்ற மாயன் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். கண்ணனை பற்றி சொல்லி பாருங்களேன். சேயன் மிக தொலைவில் உள்ளார், அணியன் மிக அருகிலும் உள்ளார், ரெண்டையுமே சொல்லலாம். எப்படி? சிறியன் மிக பெரியன். கண்ணனை மிக எளிமையானவன் என்றும் சொல்லலாம், மிக உயர்ந்தவன் என்றும் சொல்லலாம். ஏனென்றால் ஆயன் இடையனாகவும் இருந்தார், அப்ப அருகில் இருக்கிறார், எளிமையானவராக இருக்கிறார் இடையனாக. ஆயன் துவரைக்கோனாய் நின்ன மாயன், துவாரகாதீசன், துவாரகைக்கே அரசனாக இருந்தாரோ இல்லையா, அப்பொழுது தள்ளி இருக்கார், மேன்மை உடையவராக இருக்கிறார். அப்ப இந்த இரண்டையும் ஒரே அவதாரத்தில் சேர்த்து காட்டியபடியால் ஆயன் துவரைக்கோனாய் நின்ற மாயன். இந்த மாதிரி ரெண்டு குணங்களையும் சேர்ப்பது, ஆச்சரியமான ஒரு ரெண்டு குணங்களையும் சேர்த்தால் உடனே ஆழ்வார்கள் மாயன்கிற சப்தத்தை இட்டு விடுவார்கள். ஆக கிருஷ்ணாவதாரம் மாயத்துக்கு பேர் போனது. இன்னும் வாமனாவதாரம் இருக்கே, அதிலும் தெரிவிக்கிறார். மகாபலியிடத்தில் வரங்களை பெற்று உலகங்களை எல்லாம் அளந்து முடித்து விட்டார். மகாபலியை பாதாளத்துக்கு தள்ளிவிட்டார். அதற்கு பிறகு நமுச்சி என்று மகாபலியினுடைய பிள்ளை அவன் வந்து கேட்டான், என்னிது மாயம் என் அப்பன் அறிந்திலன் முந்தைய வண்ணமே கொண்டளவாய். இது என்னது? காட்டும் பொழுது வரத்தை கேட்கும் பொழுது சின்ன உருவத்தோடு காலால 3 கால் அளவு வேணும்னு கேட்டுட்டு வரத்தை பெற்ற பிறகு
காலை வளர்த்து திடீர்னு உலகம் அனைத்தையும் அளந்தால் என் இது மாயம், இது என்ன மாயம்? இப்படி ஒன்றை காட்டி திடீர்னு சின்னதா இருக்கிற கால் பெருசாகுமா, பெருசான கால் சின்னதாக முடியுமா? ஏதோ ஆச்சரியமான ஒரு காரியம் நடக்கிறதோ இல்லையோ. வாமனனாக இருந்தவன் திரிவிக்ரமனாக வளர்ந்தான். என் இது மாயம், என் அப்பன் அறிந்தலன். எனக்கு அப்பாவுக்கு இதெல்லாம் புரியல. முந்தைய வண்ணமே கொண்டளவாய், முன்னாடி எப்படி திருவடி இருந்ததோ அதே போல் சின்ன திருவடியாக ஆக்கிக் கொண்டு அதால் நீ அளக்க வேண்டும் என்று நமச்சியை கேட்டான். அதற்கு மேலே நமச்சியையும் அவர் தோற்கடித்தார் என்று சரித்திரம். அப்ப அங்கும் மாயம். வாமனாவதாரமோ கிருஷ்ணாவதாரமோ எங்குமே ஆச்சரியமான பல செயல்களை செய்தபடியால் மாயன் என்று சொல்லலாம். அவர் செய்யும் தவம் என்ன? எத்தனை பேர் வந்தாலும் நான் உன்னை ரட்சிக்கிறேன். 3 அவதாரங்களுக்கு சரமஸ்லோகம் 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 என்று சொல்லப்படுகின்றன. வராகாவதாரத்தில் ஒரு சரமஸ்லோகம், ராமாவதாரத்தில் ஒரு சரமஸ்லோகம், ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு சரமஸ்லோகம். 3மே 3 விரதங்கள், தபஸ்ன்னு தானே பார்க்கிறோம். 3லும் பகவான் சூளுரைக்கிறார். நான் இந்த காரியத்தை கண்டிப்பாக செய்வேன், நழுவாமல் இந்த நிலையில் நிற்பேன் என்று 3 சரமஸ்லோகங்களிலும் தெரிவிக்கிறார். முதலில் வராக சரமஸ்லோகம் அவர் சொல்வது ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதி யோனரஹா தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஸ்தம் ரியமானந்து காஷ்ட பாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம். அனைவருக்கும் அறிய வேண்டிய விஷயம் என்னென்னால், பகவானை பற்றி இப்பொழுது நாம் நினைக்கிறோம். உடல் நன்றாக உள்ளது, மனது நம் வசத்தில் உள்ளது, அவரை பற்றி நினைக்க முடிகிறது நினைக்கிறோம். கடைசி காலத்தில் நமக்கு நினைவு இருக்குமா இருக்காதா என்று நமக்கு தெரியாது. எந்த நிலையில் உயிர் பிரியும் என்று தெரியாது. ஆனால் சாஸ்திரங்கள் சில இடங்களில் உன் உயிர் பிரியும் பொழுது நீ பகவானை நினைத்து கொண்டிருந்தால்தான் முக்தி என்று தெரிவிக்கின்றன. அதே போல அப்ப எனக்கு நினைவே இல்லை, கடைசி க்ஷணத்தில் பகவானை என்னால் நினைக்க முடியவில்லை என்றால் அத்தனை நாள் பக்தனாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லையா என்று கேட்டால் அதற்குத்தான் வராகப் பெருமாள் பதில் உரைக்கிறார். ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே, மனது ஸ்வஸ்தமாக உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது, ஷரீரே சதி யோனரஹா உடலும் நன்றாக இருக்கும் பொழுது, தாத்து சாமியே ஸ்திதே உன்னுடைய தாத்துக்கள் வாதம் பித்தம் இதெல்லாம் சொல்றோமே அதெல்லாமும் சரியாக இரும்பொழுது, தாத்து சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் அப்படி எல்லாம் உன் வசத்தில் இருக்கும் பொழுது ஒரு முறை விஸ்வரூபனான உலகத்தையே வடிவமாக கொண்ட என்னை நீ நினைத்து விட்டாய் என்றால் அதற்கு பிறகு ததஹா தம் மிரியமானம் து அவனுக்கு இறப்பு, ஒரு உயிர் பிரியற தருணம் வருமோ இல்லையோ, ததஹா தம் மிரியமானம் து காஷ்ட பாஷாண சந்நிபம். ஒரு கல்லை எடுத்து வச்சா அதுக்கு எவ்வளவு நினைவு இருக்குமோ அவ்வளவுதான் அந்த மனிதனுக்கும் நினைவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவனால் பரமாத்மாவை நினைக்கவே முடியாது, ஸ்மரிக்கவே முடியாது. அந்த சமயத்தில் காஷ்ட பாஷாண சந்நிபம், பாஷாணம் என்றால் கல், ஒரு காஷ்டம் என்றால் ஒரு இந்த மரம் போடுறோமோ இல்லையோ அதற்கு காஷ்டம் என்று பெயர். ஆக காஷ்ட பாஷாண சந்நிபம், ஒரு மரத்தை போலே கட்டையை போலே கல்லை போலே அவன் கிடந்தாலும் பரவாயில்லை. காஷ்ட பாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம், அந்த சமயத்தில் அவன் என்னை நினைக்காவிட்டாலும் பரவாயில்லை, நான் அவனை நினைக்கிறேன். அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம், உயர்ந்த கதியான மோட்சத்துக்கே அவனை அழைத்துச் செல்கிறேன் என்று வராகப் பெருமாள் தெரிவிக்கிறார். அப்ப நீ ஒரு முறை எப்பொழுது முடிகிறதோ என்னிடத்தில் சரணாகதி செய்துவிடு. செய்துவிட்டாய் என்றால் அதற்கு பின் என் பொறுப்பு. நீ மறிக்கும் பொழுது எப்படி இருந்தாலும் சரி, நான் உன்னை சரியாக ஞாபகம் வைத்து கொண்டு உன்னை அழைத்துச் செல்கிறேன். இது ஒரு விரதமோல்யோ, இதிலிருந்து ஒரு நாளும் நழுவாமல் பகவான் இருக்கிறார். அப்ப இது அவர் செய்யக்கூடிய தவம். அடுத்தது ராமாவதாரத்திலே விபீஷண சரணாகதி பிரகரணம். விபீஷணன் ராவணனாலே அவமானிக்கப்பட்டு அங்கிருந்து புறப்பட்டு ராமனை சரணம் புக வேண்டும் என்று வந்தார். வந்த பொழுது சுக்ரீவன், ஜாம்பவான், அங்கதன் இவர்கள் யாருக்கும் அதில் விருப்பமில்லை. இவன் ராவணனுடைய தம்பி, என்ன தீய எண்ணத்தோடு வந்திருக்கிறான் என்று தெரியாது. ஆகையால் இவனை கொன்றுவிட வேண்டும். வத்தியதாம் ஏஷ தீவிரேன தண்டேன சதுர்பிஸ் சக ராட்சசைஹி, இவனும் இவனோட வந்த 4 ராட்சசர்களும் கொடூரமாக கொலை செய்யப்பட வேண்டும் என்று சுக்ரீவனும் அங்கதனும் தெரிவித்தார்கள். ராமன் மெதுவாக கேட்டுக்கொண்டார். அனைவர் பட்சத்தையும் கேட்டுவிட்டு கடைசியாக தான் பதில் சொன்னார். சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி
ஏதத் விரதம் மம, சுக்ரீவா நான் ஒரு விரதத்தை எடுத்துள்ளேன். ஒரே ஒரு முறை, சக்ருதேவ என்றால் ஒரு முறை, சக்ருதேவ பிரபன்னாய ஒரே ஒரு முறை என்னிடத்தில் ஒருவன் சரணாகதி செய்து விட்டான் என்றால் நீதான் எனக்கு புகழ், உன்னை விட்டால் எனக்கு வேறு எந்த மார்க்கமும் இல்லை, என்னால் எனக்கு நன்மையை தேடிக்கொள்ள முடியாது, நீதான் செய்ய வேண்டும் என்று வந்துவிட்டால் தவாஸ்மி திச்ச யாசத்தே. அவர் ஏன் பண்ணணும்? நீ யாரோ, பகவான் யாரோ, நான் ஏன் உனக்கு நல்லது பண்ண வேண்டும்னு அவர் கேட்டால் தவாஸ்மி, நான் உன்னுடையவன், உனக்கு அடிமை, நீ பெற்ற பிள்ளை, நீதானே நல்லது காட்ட வேண்டும், நல்வழி சொல்ல வேண்டும். ஆகையால் தவாஸ்மி திச்ச யாச்சதே, அப்படிப்பட்டவனுக்கு அபயம் சர்வபூதேபியோ ததாமி, அனைத்து பூதங்களிடத்திலிருந்தும் என்னென்ன பிராணிகள் உலகத்தில் இருக்குமோ அனைவரிடத்திலிருந்தும் அவன் பயப்பட தேவையில்லை, நான் அபயப்பிரதானம் செய்கிறேன் என்று ராமன் தெரிவித்தார். அங்க சர்வபூதேபியோன என்ன அர்த்தம்னால் ராவணனை கண்டு விபீஷணன் அஞ்ச வேண்டாம் என்பதல்ல. ராமனுடைய பக்தனான சுக்ரீவன், அங்கதன், ஜாம்பவான் இருக்காளே, அவர்களே நினைத்தாலும் விபீஷணனை எந்த தீங்கும் இழைத்து விட முடியாது. அப்போ ராமனுக்கு எதிரியாலும் விபீஷணனுக்கு தீங்கு வராது. ராமனுடைய பக்தர்கள்னு சொல்ற சில பேர் விபீஷணனை வெறுக்கலாமோ இல்லையோ, அவர்களிடத்திலிருந்தும் உன்னை காக்கிறேன். அப்பா அவர் சொன்னது சக்ரதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம, இது என்னுடைய விரதம், இது என்னுடைய தபஸ் என்று பகவான் சொன்னார். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.